இல்ல. இன்னைக்கு அர்ச்சகரோட சம்பளம் 1000 ரூபாய், 1500 ரூபாய். நினைவுல வச்சுக்கோங்க. இவனோட சம்பளம் 1 லட்சம் ரூபாய். இன்றைக்கு அச்சரத்துக்கு மானியம் கொடுக்கிறா. எவ்வளோ? மாசம் 3000 ரூபாய்க்கு மேல கொடுக்கிறா. சர்ச்சைகள் புனரமைக்கப்படுறா. பாலடைந்த சர்ச்சைகள் இருந்தா புனரமைக்கிறதுக்காக 5 கோடி ஒதுக்குனாரு தமிழக முதல்வர். நம்ம கோயில்கள் 17,000 கோயில்கள் சீரழிஞ்சிருக்குது. பல ஆயிரம் கோயில்கள் எங்க இருக்குன்னே தெரியல. காணாம பண்ணிட்டா, கோயில் அழிச்சிட்டா. கோயிலுக்குள்ள உட்கார்ந்து கோயிலை அழிக்கின்ற வேலையை இந்து சமய அறநிலைத்துறை செய்யறான். முருக பக்தர்கள் மாநாடு சொன்னாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அடையாளம், இன்றைக்கு திருப்பதியோட அடையாளம்னா என்ன? ஆந்திராவுடைய அடையாளம்னா இன்றைக்கு திருப்பதி ஏழுமலையான சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுடைய அடையாளம்னா அறுபடை வீடுதாயா அடையாளம். இந்த அறுபடை வீட்டுல ஒரு படை வீடாவது சொன்னாங்க. ஜோசப் சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் கிறிஸ்தவர், அவருக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல, நேரா போனாரு, சென்னிமலை போனாரு. சென்னிமலை வரலாறுன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. 3000 வருஷம் பழமையான கோயில். இடுப்பு வரைக்கும் தான் முருகர் இருப்பாரு. கோயில் கோபுரத்துக்கு மேல காகம் பறக்காது. செவ்வாய் அங்க இருக்க மாட்டாரு. முருகர் மேல அபிஷேகம் பண்ணக்கூடிய பால் கெட்டு போகாது, தயிர் புளிக்காது. 1000 வருடம் பழமையான பாறை வேல் இருக்கு. பாலதேவராய சுவாமிகளால இன்றைக்கு கந்த சஷ்டி கவச பாடல் காக்க காக்க கனகவேல் காக்க மாடல் பெற்ற தடம் இயற்றப்பட்ட இடம் இன்றைக்கு சென்னிமலை. கோயிலை சுத்தி 48 தீர்த்தம் இருக்கு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை பொங்கி வரக்கூடிய மாமாங்க தீர்த்தம் இருக்கு. 1370 படிக்கட்டுகள் ஏறி போய் இன்றைக்கு மாடு தண்ணீர் சுமந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சென்னிமலை. ஒருத்தர் சொல்றாரு, கல்வராயன் மலையாக மாத்துவேன். சொல்லும் போது எந்த அரசியல் கட்சியும் போராடல, எந்த அரசியல் கட்சியும் குரல் கொடுக்கல. அன்றைக்கு களத்தில் இறங்குறது இந்து முன்னணி. களத்தில் இறங்கணும். 50,000 இந்துக்களை ரோட்டில் சேர்த்ததன் விளைவு பிபிசி கலாய்வு பண்றா. அமைச்சர் உடனே சேகர் பாபு அவர் ஓடி வர்றார் அந்த கோயிலுக்கு. மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது, ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி, 2 பேருக்கு சம்மந்தம் இல்லாத ஊரு. 2 பேர் நேரா திருப்பரங்குன்றம் போறாங்க. படை வீட்டுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலைன்றா. எந்த அரசியல்வாதியும் பேசல. மாறா உச்சகட்டம் போய் என்ன பண்றா, கறி பிரியாணி எடுத்து கொண்டு போய் இந்துக்களுடைய படை வீடு முதல் படை வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறான். அதற்கு பிறகு இந்துக்கள் முடிவு பண்றாங்க, இந்து முன்னணி களம் இறங்குச்சு. 10,000க்கு மேற்பட்ட 1 மணி நேரத்துல கோர்ட் ஆர்டர் கொடுத்த 1 மணி நேரத்தில் இந்துக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு இந்து முன்னணி வரணும்னா இந்துக்கள் நமக்கு என்ன வேலை? இது நம்ம சாமி, நம்ம கோவில், நம்ம தான் பாதுகாக்கணும். என்ன பண்ணணும்? வாரத்திற்கு ஒரு முறை, குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறை குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும். விசர்ஜன ஊர்வலத்தை துவக்கி வைப்பதற்காக வருகை புரிந்துள்ள திரு விபி கந்தசாமி எம்எல்ஏ அவர்களை வருக என வரவேற்கிறோம். அதே சமயம் உடன் வந்திருக்கக்கூடிய திரு கே கார்த்திவேலன் அவர்களை, நகர செயலாளர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். நமது விழாவிற்கு வருகை புரிந்த விபி கந்தசாமி எம்எல்ஏ அவர்கள் நமது சூலூர் ஒன்றிய செயலாளர், மறைந்த சூலூர் ஒன்றிய செயலாளர் எஸ் மணிகண்டன்ஜி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். அதே சமயம் நமது கே கார்த்திகேயன் நகர செயலாளர் அவர்களும் அஞ்சலி செலுத்துகிறார். அதே சமயம் அஇஅதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் அஞ்சலி செலுத்துகிறார்கள். காவிக்கொடியை அசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைப்பதற்காக வருகை புரிந்துள்ள விபி கந்தசாமி எம்எல்ஏ அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உடன் வருகை புரிந்துள்ள அஇஅதிமுக சூலூர் நகர செயலாளர் கே கார்த்திவேலன் அவர்களை விழா மேடைக்கு வருக என வரவேற்கிறோம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட நாம கோயிலுக்கு போகணும். கோயிலில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நாம கலந்துக்கணும். நாம கலந்து அந்த கோயிலில் ஏதாவது ஊழல் நடக்குதுன்னா தட்டி கேட்கணும். இல்லைன்னா நம்ம சாமியை களவாடிட்டு போயிடுவான், கோயிலை
பிளாட் போட்டு வித்துருவா. அதனால நம்ம சாமியை காப்பாற்றணும், நம்ம கோயிலை காப்பாற்றணும், நாம தான் மாறணும். அதனால நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். திரு சூலூர் நகர செயலாளர் அஇஅதிமுக செயலாளர் திரு கார்த்திவேலன் அண்ணன் அவர்கள். அடுத்தபடியாக விசர்ஜன ஊர்வல பொதுக்கூட்டமான நிகழ்ச்சியாக நன்றியுரை அஜித் அவர்கள், கண்ணம்பாளைய நகர தலைவர். சூலூர் ஒன்றிய இந்து முன்னணி நடத்தும் விநாயகர் சதுர்த்தி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சந்திரசேகரன்ஜி அவர்கள், ஒன்றிய தலைவர் இந்து முன்னணி அவர்களுக்கும், பிரதேஷ் நகர செயற்குழு இந்து முன்னணி அவர்களுக்கும், பூபதி நகரச்செயலர் அவர்களுக்கும், சம்பத்குமார் சுவாமி விவேகானந்தா இளைஞர் சக்தி இயக்க அவர்களுக்கும், ராஜ்குமார் மாவட்ட செயலாளர் இந்து முன்னணி அவர்களுக்கும், மதன் குமார்ஜி மாநில நிர்வாகி குழு இந்து முன்னணி சதீஷ்குமார்ஜி அவர்களுக்கும், கோபால்சாமி மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கும், ரவிக்குமார் நகர செயலாளர் அவர்களுக்கும், கட்சி சார்பாக விவசாய சங்கம் அவர்களுக்கும், ஜீவா ஒன்றிய துணைத் தலைவர் இந்து முன்னணி அவர்களுக்கும், இங்கு ஒளிபெருக்கி அமைத்த மணி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும், நமக்கு பாதுகாப்பாக வந்த காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கும், இங்கே பொதுக்கூட்டத்தில் கீழே அமைந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்து முன்னணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Oh,